கட்டவண்டி கட்டவண்டி காப்பாத்த வந்த வண்டி, கட்டவண்டி கட்டவண்டி காப்பாத்த வந்த வண்டி, நாலும் தெரிஞ்ச வண்டி நாகரிக அறிஞ்ச வண்டி, நாலும் தெரிஞ்ச வண்டி நாகரிக. ஆட்டமா போடுறீங்க. உங்க மொத்த குடுமையும் இப்ப ஏன் கிட்ட அப்படியே புடிங்க கையில கொடுத்துறேன் பாரு. காப்பாத்த வந்த வண்டி. இப்போ தெரியுதா இந்த ஹாசினி யாருன்னு? என்கிட்ட மோதுனா என்ன நடக்கும்னு புரிஞ்சுச்சா? நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். விடு. இந்த வீட்டோட ராணின்னு என்ன ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கறோம். விடு. என்னால முடியாதுன்னு சொல்லுவீங்களா? சத்தியமா சொல்ல மாட்டோம். விடு. நானும் சொல்ல மாட்டேன். விட்டுரு. என்ன மாயா, நீ மட்டும் சைலண்டா இருக்க, பதிலே சொல்ல மாட்டேங்கிற? முடி இருக்கணுமா அறுத்துடவா? ஐயோ ஹாசினி, என்ன விட்டு. என்ன விட்டு. ஐயோ விட்டு. என்ன விட்டு. அக்கா என்ன விட்டு ஹாசினி. ஐயோ என்ன விட்டு. மைக்கா என்னாச்சு? ஏன் கத்துறீங்க? விட்டு விட்டு. வேணாம். ஐயோ ஹாசினி, என்ன கொல்லாத கொல்லாத ப்ளீஸ். கொல்லாத. என்ன விட்டுடு. ச்சே, கனவா? சித்ரா, ஐயோ ஓ மை காட். கனவுல எதுக்கு ஹாசினி ஹாசினின்னு கத்துனீங்க? கனவுல அவ வந்து நம்ம எல்லாரையும் டார்ச்சர் பண்றா. கனவை பார்த்து எதுக்கு பயப்படுறீங்க? அவ என்ன பண்ணிடுவா பெருசா? என்ன பண்ணுவாளா? இப்பதான் அவகிட்ட எல்லா அதிகாரமும் வந்துருச்சு. மொத்த சாவியும் கையில வச்சிருக்காளே. சும்மாவே ஆட்டம் போடுவா. இனிமே கரகாட்டமே ஆடுவாளே. ஐயோ, நினைச்சாலே பயமா இருக்கே. சீர்க்கா, அப்படி எதுவும் நடக்காது. ஏன் நடக்காது? இந்த வீட்ல ராணி மாதிரி இருந்தோம். ஹாசினி பேய் மாதிரி உள்ள வந்தா. வந்த கொஞ்ச நாள்லயே ஜெயம் அவ கைக்குள்ள போட்டுக்கிட்டா. இப்ப ஏஜேவே அவகிட்ட சரண்டர் ஆயிட்டாரு. இனிமே நாம 3 பேரும் அவளுக்கு தூசி மாதிரி கையில எடுத்து ஊதி விட்டுருவா. ஆமாக்கா, முதல்ல வரும்போது வெறும் களிமண்ணா இருந்தா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கால் முளைச்சு, அப்புறம் கை முளைச்சு, வால் முளைச்சு, இப்ப 10 கை வச்ச பத்திரகாளி ஆயிட்டா. ஆரம்பத்துல இருந்தே அவ வாழை நறுக்கிருக்கணும். இந்த அர்ச்சனாக்கா சரியா இருந்தா இப்படி எல்லாம் நடந்தே இருக்காது. விட்டு பிடிக்கலாம்னு சொல்லி நம்ம கைய கட்டி போட்டாங்க. இப்ப அவளை பிடிக்கவே முடியலக்கா. உண்மைதான். இதுக்குதான் என் தங்கச்சி கோமலியா அத்தையா கொண்டு வரலான்னு சொன்னேன். நடுவுல இந்த 7 வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டா. அர்ச்சனாக்கா கிட்ட போக வேண்டிய இந்த வீட்டோட சாவி இப்போ ஹாசினி கைக்கு போயிடுச்சு. அந்த சாவியை வச்சுக்கிட்டு அவ பூட்டெல்லாம் திறக்க மாட்டா. நம்ம மூளையதான் கொடைவா ராட்சசி. ஆமாக்கா, ஹாசினி இந்த வீட்டுக்கு மகாராணி ஆயிட்டா. நாம இப்போ வேலைக்காரி மாதிரி ஆக போறோம். கனவுலே இப்படி கதற விடுறாளே, நேர்ல என்னெல்லாம் பண்ண போறாளோ. இனி இங்க ஹிட்லரோட ஆட்சி கிடையாது. இந்த ஹாசினி மகாராணியோட ஆட்சி. இதுவே என் கட்டளை. கட்டளையே சாசனம். இனிமே இந்த வீட்ல காலையில 4 மணிக்கு அலாரம் அடிக்கும். ஹிட்லர் மருமகளுங்க எல்லாரும் தான் எந்திரிக்கணும். என்ன வேலைன்னு கேக்குறீங்களா? இதோ ஏறி வந்து சொல்றேன். ஒரு வேலையும் இல்ல. விடிற வரைக்கும் வாசல்லையே கொட்ட கொட்ட உட்காந்து பராக்கு பாக்கணும். தட்ஸ் மை பனிஷ்மெண்ட். இது எப்படி இருக்கு? என்ன ஏமாத்தி தாலி கட்டி இந்த வீட்ல வேலைக்காரியா வாட்ச்மேனா கொடுமை பண்ண அந்த ஹிட்லரை என்னோட ஆஸ்தான அசிஸ்டண்டா மாத்தி என்ன பார்த்தா சல்யூட் அடிக்கவும், வேர்த்தா விசிறி விடவும், பசிச்சா ஊட்டி விடவும் செய்ய வச்சு பழி வாங்கல. என் பேரு ஹாசினி இல்ல. முதல்ல இந்த நாட்டை இங்க கேமராவை காணோம். இங்க இருக்கு. முதல்ல இந்த நாட்டை கொள்ள அடிக்கிற மணல் மாஃபியா, ஸ்கூல் கொல்ல, காலேஜ் கொல்ல, டோல்கேட் கொல்ல, ஹாஸ்பிட்டல் கொல்ல, கான்ட்ராக்ட் ஊழல், இத பண்றவங்க கிட்ட இருந்து பணத்தை புடுங்கி அட்லிய டைரக்டரா போட்டு தளபதி விஜய் ஹீரோ, நான் ஹீரோயினா நடிச்சு ஒரு படத்தை எடுத்து ஹிட்லருக்கு 100 தடவை போட்டு காட்ட போறேன். ஹோய் ஹிட்லர், என்ன பார்த்து கேக்குக்காரி, அரவைக்காடு, லூசு, பைத்தியம், மென்டல், முண்டம்னு சொல்ற இந்த வார்த்தை எல்லாம் நான் தடை செய்வேன். அதையும் மீறி கூப்பிட்ட நாக்குல ஸ்டாப்லர் பின் வச்சு அடிச்சிருவேன். யாரங்கே கூட்டி வாருங்கள் அந்த 3 மருமகள்களை.
மாட்டுக்கு மூக்கணம் கயிறு குத்துற மாதிரி 3 பேர் மூக்குலயும் குத்துங்கடா ஊசிய. அடுப்புக்கு 3 கல்லுக்கு பதிலா இந்த 3 மருமகள்களை உட்கார வச்சு தலை மேல பெரிய அண்டாவை வச்சு நடுவுல தீய போட்டு பிரியாணி செய்யுங்கடா. சூடு தாங்காம சுடுதே சுடுதேன்னு கத்துறப்போ நான் சூப்பரா இருக்குன்னு லெக் பீஸ் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும். மாயா மாயா ஹாசினி, நம்ம பேசிட்டு இருந்தது கேட்டு மாயா ஒரு தரம். அக்கா உன்னதாக்கா கூப்பிடுறா. நான் தனியால போக மாட்டேன். ஏய் நீயும் வா. மாயா 2 தரம். ஐயோ அக்கா, அவ உன்னதாக்கா மாயா மாயான்னு கூப்பிடுறா. நீயே போ. மாயா 100 தரம். இருடி வரேன். ஏய் தள்ளு. என்ன மட்டும் தனியா அனுப்புறல, இருடி உன்னையும் கோத்து விடுறேன். ஐயோ என்ன பேய் அடிச்ச மாதிரி வராங்க. அவ ஆம்ச வேற அண்டர்டேக்கர் மாதிரி வச்சிருக்கா. ஒருவேளை நங்கனு கொட்டிட்டாலோ. நம்மளையும் கொட்டிட போறா. ஒளிஞ்சு போ. சித்ரா, அக்கா இங்க இருக்கேன். அங்க என்னடி பண்ற? நீங்க தான் போகும்போது என்ன கோர்த்து விடுறேன்னு சொன்னீங்கல்ல, அதான் பயந்து ஒளிஞ்சிட்டேன். சி எந்திரிச்சு வா. அக்கா அக்கா என்னக்கா சொன்னா? சொல்லுக்கா. அக்கா என்னக்கா ஆச்சு? சொல்லுக்கா. என்னென்னமோ சொன்னாடி, என்னன்னு நான் சொல்றது? இப்படி சொன்னா எப்படிக்கா? பயமா இருக்குல்ல. நிறைய சொன்னா. இப்போ 3 மட்டும் சொல்றேன். ம், 1, ம். நான் நாளைக்கு இந்த வீட்ல இருக்க மாட்டேனா. 2, என்னோட ஹஸ்பண்ட் நாளைக்கு வேலைக்கு போக மாட்டாராம். ஐயோ 1 2 இப்படி இருக்கே. 3வது ரொம்ப டெரரா இருக்குமோ? ஆமா. ஆ? 3, ஆ? நீ நாளையில இருந்து வேலைக்கு போகணும். என்னது? நாளையில இருந்து வேலைக்கு போணுமா? ஐயோ சர்வர் காஸ்டியூம் ரெடி பண்ணும் போல இருக்கே. ஐயோ கடந்த 30 வருஷத்துல 12,450 ஏரிகள் மூடப்பட்டிருக்கு. 27,000க்கும் மேல குளங்கள் அழிக்கப்பட்டிருக்கு. 7 ஆறுகள் மூடப்பட்டிருக்கு. 1,65,712 விவசாய நிலம் அழிக்கப்பட்டிருக்கு. தாமிரபரணி ஆறுல இருந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் ஒரு நாளைக்கு 9 லட்சம் லிட்டர் தண்ணிக்கு மேல எடுக்கிறான். அப்புறம் எப்படி விவசாயத்துக்கு தண்ணி கிடைக்கும்? விவசாயி தற்கொலை பண்ணிக்காம என்ன பண்ணுவான்? அவங்க பசிக்கு பிச்சை கேட்கலங்க, விவசாயத்துக்கு தண்ணி கேக்குறாங்க. இந்த கிராமம் மட்டும் இல்ல, தான் சொந்த ஊரை விட்டு ஓடி போன அத்தனை விவசாயிகளும் தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம் பண்ணவன் இன்னைக்கு கோயில பிச்சை எடுக்கிறான், சாக்கடை அல்றான். என்ன ஹாசினி, இந்த சாவி வந்ததும் பவர்ஃபுல்லா பேச ஆரம்பிச்சிட்ட. என்ன பெர்ஃபார்மன்ஸ்! என்ன வாய்ப்பு தான் கிடைக்க மாட்டேங்குது. என்னோட சீனியருக்கு வணக்கம். இந்த சாவியும் ராஜவம்சத்தோட கிரீடமும் ஒண்ணு. நாட்டோட ராஜாக்கள் மாறிட்டே இருப்பாங்க, ஆனா கிரீடம் ஒண்ணுதான். அதே மாதிரி இந்த வீட்ல சாவி கொத்து இருந்துகிட்டே தான் இருக்கு, ஆனா நாம தான் மாறிக்கிட்டே இருக்கோம். இந்த சாவி வாங்கினதுல இருந்தே கரண்ட கையில தொட்டா மாதிரி ஷிவரிங்காவே இருக்கு. உங்களுக்கும் இதே ஃபீலிங் தானே இருந்திருக்கும். எப்படியோ இந்த சாவி என் கைக்கு வந்ததும் ராணி மாதிரி ஒரு கெத்து இருக்கதா செய்யுது.
என்ன சொல்றியா? நீதான் எங்கேயோ பராக் பாத்துக்கிட்டு எருமை மாடு மாதிரி வந்து என்ன முட்டிட்ட. புத்தி இல்லாம வந்து இடிச்சிட்டு லொல்லு பேசுறீங்களா? இப்ப என் சாவியை காணோம், அதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன கேட்டா? நானும் அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். அது உன் கையில கொடுத்த அடுத்த செகண்ட் அது உன்னோட பொறுப்பு. என்ன லாஜிக்கா பேசுறதா நினைப்பா? சாவியை கொடுத்த நீங்களே தான் இப்ப காணாம போக வச்சிருக்கீங்க. அது என்ன மன்னர் கையில இருக்கிற செங்கோல்ல இப்பவுமே கையில புடிச்சுக்கிட்டே சுத்துறியா? பொறுப்பு கொடுத்தா பொறுப்பா இருக்க வேணாம், அதான் கையிலேயே வச்சிருங்க. நீயும் உன் பொறுப்பு. இத பாரு, ஒண்ணு அந்த சாவியை கண்டுபிடி, இல்ல உன் பதவியை ரிசைன் பண்ணு. எங்க போறீங்க? ஏய், என்ன பண்ற? கைய விடு. சாவி தொலைஞ்சதுக்கு நீங்களும் தானே காரணம். நீங்க மட்டும் போய் ரெஸ்ட் எடுப்பீங்களா? வாங்க தேடலாம். ஏய், அதெல்லாம் முடியாது. நீ வேணா போய் தேடிக்கோ. ஓ, புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு. அப்போ நீங்க தான் அந்த சாவி திருடனா? ஏய், யார பார்த்து திருடங்கற? உங்களை தான் மிஸ்டர் கலவாணி. சாவியை குடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அப்படியே அபேஸ் பண்ண பாக்குறீங்களா? அப்புறம் என்ன பொறுப்பு இல்லாதவன்னு பட்டம் கட்டுவீங்க. அதானே உங்க பிளானு? அட கர்மமே, எவ்வளவு கேவலமான சிந்தனை உனக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. போய் தேடுங்க, போய் தேடுங்க. ஐயே, கிடைச்சதா இல்லையா? ஏய், என்ன பண்ற நீ? அது நீங்க கரெக்டா தேடுறீங்களான்னு பாத்துட்டு இருக்கேன். லூஸ், நீயும் போய் கொஞ்சம் தேடலாம்ல. ஆமால, ஆமால. தேடுறேன். ஸ்டூல் கிடைச்சிச்சு. ஓய், ஓ, ஓ, ஓ. ஏய், மென்டல், என்ன மிதிச்சிட்டு போற? பரவாயில்ல பரவாயில்ல. இதுமா மாடு. டின்னருக்கு என்ன சாப்பிட்ட? ஆ. ஆ. என்னவோ பொறுப்பு துருப்புன்னு எல்லாம் பேசுனீங்க. நேத்து கொடுத்த மோதிரம் இன்னும் அப்படியே இருக்கு. உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்றீங்களா? அது எனக்கு தேவையில்லாதது. எனக்கு மட்டும் இந்த சாவியை வச்சிருக்க பொறுப்பு தேவையா? நான் உங்ககிட்ட கேட்டேனா? இது மோதிரம், அது பதவி. டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோ. ஒரே டிஃபரன்ஸ் தான். எனக்கு பொறுப்பு இருக்கு, உங்களுக்கு அது இல்ல. சரி, அதை விடுங்க. இது உங்களுக்கு எப்போ இஷ்டமோ அப்பவே போட்டுக்கோங்க. இப்ப வாங்க தேடுங்க. ஒரு சாவி, அது உன்னால பத்திரமா பாத்துக்க முடியல. பேசுற பேச்ச பாரு. உனக்கு மூளை இருக்கான்னு கூட கேட்க முடியாது. ஏன்னா எனக்கு மூளையே இல்ல. அதானே சொல்ல வரீங்க? எக்ஸாக்ட். ஐயோ, சாவி போச்சே, நான் இப்ப என்ன செய்வேன்? ஐயோ, ஐடியா. ஏய் பைத்தியக்காரி, இப்ப எதுக்கு உயிர் போன மாதிரி கத்துற நீ? உங்களுக்கு டைம் டிராவல் தெரியுமா? அதாவது நம்ம ரிவர்ஸ்ல போய் நேத்து நாம என்ன செஞ்சோங்கறத பாக்குறது. ஓ, இன்னும் வளர்ற. இப்போ நீங்க கண்மூடித்தனமா என்ன வந்து மோதுனீங்கல்ல, அதே விஷயத்த மறுபடியும் பண்ணி பாப்போமா? அப்படி இடிச்சா என் கையில இருந்த சாவி எங்க விழுந்ததுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆண்டவா, காப்பாத்துப்பா. அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். போங்க போங்க போங்க, போய் அதே மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க. ஏய், என்ன விளையாட போச்சா உனக்கு? எஸ், இட்ஸ் a டைம் டிராவல் கேம். போங்க. நான் அதே மாதிரி ஒரு பொருளை கையில வச்சுட்டு நிக்கிறேன். உன்கிட்ட மாட்டிக்கிட்ட அந்த சாவியோ, அந்த சாவி கொடுத்த நானும் என்ன பாவம் செஞ்சோம். போங்க. ஐயோ, இப்ப கையில ஒரு பொருள் வேணுமே. ஏதாவது ஒரு நோ, இது அப்பா கொடுத்தது. நோ, வேற சாவி. பரவாயில்லையே, சாவிக்கு பதிலா சாவி. ஓகே, ரெடி?
சிச்சே நிறுத்தும் உன்னோட ஃபீலிங். பார்வையே சரியில்லை. ஆமா, இவரு பெரிய மன்மதன். இப்ப அந்த சாவி எங்க? சாவி எங்க? அங்க இருக்க பாரு. ஹை, அப்போ அந்த சாவி கத்தும் அங்கதான் விழுந்திருக்கும். என்ன ஒரு அறிவு! நீ எல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. நாசால இருந்திருக்கணும் நீ. ஆமா, இங்க வந்து நாசமா போயிட்ட. சரி வாங்க, வந்து சாவி எடுத்து கொடுங்க. உன் கண்ணுக்கே தெரியுதுல, நீ போய் எட. நான் எதுக்கு? சரி, ஹைட்டா இருக்கு, நீங்க வந்து குனிங்க, நான் ஏறி எடுத்துறேன். ஓ, நான் மேடத்துக்கு வளைஞ்சு வேற குனியணுமா? என்ன திமிரு உனக்கு? ஏன் நீங்க என்ன வளையா பத்தியா? எனக்கு அந்த வெட்டி கௌரவம் தான் கிடையாது. சரி, நான் வேணா கீழே வந்து குனிறேன், நீங்க வந்து மேலே ஏறி எடுத்துருங்க. வேண்டாம் மேடம், நான் எரும மாடு மேல கூட ஏறிடுவேன். ஆனா உன் மேல நான் ஏற மாட்டேன். ஆமா, நான் உன் மேல ஏறுவேன். அதுக்கப்புறம் ஏஜே என்ன மிதிச்சிட்டாருன்னு சொல்லிக்கிட்டே திரிவேன் வாழ்நாள் முழுக்க. அந்த விளையாட்டுக்கு நான் வரல. உனக்கே அது தெரியுதுல்ல, நீயே போய் எடு. ஹலோ பாஸ், நீங்க வந்துதான் ஆகணும். டைம் டிராவல் பண்றதுக்காக 2வது தடவை வச்சிருந்தது உங்க கார் சாவி. இப்போ அதுவும் மேலதான் இருக்கு. ஏய் மென்டல், இப்போ எதுக்கு என் கார் சாவியை தூக்கி போட்டேன்? இத பாரு, இன்னும் 5 நிமிஷத்துல என் கார் சாவி என் கைக்கு வரல. நைட்டு ஃபுல்லா நீ கார்டன் ஏரியால தான் தூங்க வேண்டியிருக்கும். லூஸ். ஓ மிஸ்டர், காத்தடிக்கிறதால மரம் சாய போறது இல்ல, மரம் சாயாததால காத்தடிக்காம விட போறதும் இல்ல. இப்போ எதுக்கு சம்பந்தமே இல்லாம வளர்ற? நீங்க ஹெல்ப் பண்ணலனா என்னால சாவி எடுக்க முடியாதா? வள்ளவளுக்கு பெட்டும் ஆயுதம். போய் எடுத்துக்கோ. இப்ப பாருங்க இப்படி எடுக்கிறேன். இந்த ஹிட்லர் கிட்ட ஹெல்ப் வாங்குறது ஒண்ணுதான், நம்ம சிவத்து கிட்ட பேசுறது ஒண்ணுதான். டைம் டிராவல் பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நான் நாசா விஞ்ஞானியே தான்.